சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு அன்போடு உங்களை அழைக்கின்றேன். கடந்த வாரங்களிலே நாம் பல்வேறு விதமான சத்தியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32. ஓசியா 4:6 சொல்லுகிறது, என் ஜனங்கள், என்னை தேடுகிற, என்னை நேசிக்கிற, எனக்காக வாழ்கிற, அர்ப்பணிக்கிற, உழைக்கிற, கொடுக்கிற என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஓசியா 4:6. ஏசாயா 5:13. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால சிறைப்பட்டு போகிறார்கள். ஆகவே தேவ ஜனங்கள் வெற்றியாய் வாழ்வதற்கு, கனி நிறைந்த வெற்றி உள்ள மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அறிவு தேவை. அந்த அறிவுதான் இயேசு சொன்னார் யோவான் 8:32, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 17:17 வாசிக்கிறோம், நான் சொல்லிய உபதேசத்தினால் சுத்தமானீர்கள், வசனமே சத்தியம். தேவன் எழுதி கொடுத்த வார்த்தையிலிருந்து சத்தியத்தை அறிந்து அதை கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் பொழுதுதான் வெற்றி உள்ள ஒரு மகிமையான கனியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்றைய தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 51வது அதிகாரம் 1வது 2வது வசனம். 51:1-2. நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினேன். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்க அழைத்து ஆஸ்வதித்து பெருக பண்ணினேன். ஆபிரகாமுடைய சரீரம் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை போல இருந்தது. அது கற்பாறையை போல இருந்தது. சாராளுடைய கர்ப்பம் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியை போல இருந்தது. தோண்ட தண்ணி இல்லாத ஒரு துறவின் குழியை போல இருந்தது. ஆபிரகாமுக்கு வயது 100, சாராளுக்கு வயசு 90. இவன் சரீரம் சொத்து போனது, சாராளின் கர்ப்பம் சொத்து போனது. இந்த ஆபிரகாமை, இந்த சாராளை கர்த்தர் ஆசீர்வதித்து இன்றைக்கு வரைக்கும் பெருக பண்ணி கொண்டிருக்கிற தேவன், நம் ஆராதிக்கிற தேவன். அருமையானவர்களை, ஆபிரகாமை பற்றி சொல்லும்போது சொல்லுகிறது, அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்தேன். ஆபிரகாம் தேவனை அறியாத, ஏகோவா தேவனை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவன். வேத பண்டிதர்கள், வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், ஆபிரகாமின் தகப்பன் தேராகு சிலைகளை செய்து அதை விற்று பிழைப்பு நடத்தி வந்த ஒருவன். விக்கிரக சிலைகளை செய்து விற்று பிழைப்பு நடந்த ஒருவன். அன்பு தேவ ஜனங்களே, ஒரு விக்கிரக பின்னணியிலிருந்து வந்தவன், தரித்திர பின்னணியிலிருந்து வந்தவன், சாபத்தின் பின்னணியிலிருந்து வந்தவன். விக்கிரக ஆராதனை எங்கே இருக்குதோ அங்கே கண்டிப்பாக சாபம் இருக்கும், அங்கே கண்டிப்பாக தரித்திரம் இருக்கும். ஒரு தரித்திரத்தில் இருந்த ஆபிரகாம், ஒரு சாபத்துக்குள்ளே பின்னி பிணைந்த ஆபிரகாம். இந்த ஆபிரகாமுக்குள்ள மெய் தேவனை அறிய வேண்டும் என்ற ஆசை நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அவனை அழைத்தார். நீ வா, உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் வீட்டையும் புறப்பட்டு வா என்று அழைத்தார். பாருங்கள், தேசத்தையும் இனத்தையும் வீட்டை விட்டு போ என்று அழைத்தார். பாருங்கள், இந்த ஆபிரகாம் உடனடியாக கீழ்ப்படிந்து ஒரு சிங்கிள் மேன் ஆபிரகாம் உடுத்தின துணியோடு அடுத்த வேளை ஆகாரத்துக்கு என்ன செய்வோம் என்று தெரியாதபடி அந்த இறை வாக்குக்கு கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு சென்றான். ஒரு மனிதனாக புறப்பட்டு வந்தான் ஆபிரகாம். இந்த ஆபிரகாமை வேதம் சொல்லுகிறது, நான் அழைத்தேன், ஆசீர்வதித்தேன், அவனை பெருக பண்ணினேன். ஒரு மனிதனாக இப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து வந்தவன் ஆபிரகாம். பாருங்கள், ஆபிரகாமை குறித்து அவனுடைய வேலைக்காரன் எலியாசா சொல்லுகிறான், என் எஜமானை கர்த்தர் மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் வெள்ளியும் பொன்னுமுடைய சீமானாயிருக்கிறார். சீமான் அப்படின்னா நாம் தமிழர் ஏக்கம் சீமான் அல்ல. ஆமென். ஐஸ்வர்யத்துக்கு மேலாய் உள்ளவன். ஐஸ்வர்யம் அதுக்கு மேல் ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யத்தில் அவன் ஐஸ்வர்யவனாக இருந்தான். அவனைத்தான் சீமான் என்று அழைப்பார்கள்.
ஸோ அந்த அளவுக்கு ஆண்டவர் பொருளாதார ஆசீர்வாதங்களை கொடுத்து வைத்திருந்தார். அது மட்டுமில்லை, குழந்தை இல்லாத ஆபிரகாமுக்கு இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவன் தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டான். அவனுக்கு அவ்வளோ நெருங்கிய உறவு இருந்தது, அவ்வளோ நெருங்கிய தொடர்பு இருந்தது. பாருங்கள், பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம், ஃபிசிக்கல், ஆமென், குழந்தை இல்லாத அவனுக்கு பிள்ளைகளை இன்னைக்கு வரை கொடுத்து கொண்டிருக்கிறார். மெட்டீரியல் பிளஸிங், ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் அத்தனையும் ஆபிரகாமுக்கு இருந்தது. அதனால வேதம் சொல்லுது, எப்பா நீ ஒன்றிலன்னு கவலைப்படாத, வாழ்க்கையில் மாற்ற வரலன்னு கவலைப்படாத, அற்புதம் நடக்கலன்னு கவலைப்படாத, ஏமேன், குறைவுகள், நிந்தைகள், போராட்டம், கஷ்டம், கண்ணீர் சோர்ந்து போகாத. உன் தகப்பனை ஆபிரகாமை நோக்கி பாரு. அவன் உன்னை போல வெறுமையிலிருந்து வந்தவன், ஜீரோலேருந்து வந்தவன், அடித்தளத்திலிருந்து வந்தவன், ஒன்றுமில்லாமையில் இருந்து வந்தவன். அவனை எப்படித்தான் அழைத்தேன், ஆனால் அவனை அழைத்த நான் ஆஸ்வதித்து பெருக பண்ணினேன். அதே போல உன்னை நான் அழைத்திருக்கிறேன், உன்னை தாயின் கர்ப்பத்திலே தெரிந்து கொண்டிருக்கிறேன். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை பெயர் சொல்லி அழைத்திருந்திருக்கிறேன். ஆபிரகாமை பாரு, உன் தாய் சாராளை பாரு, அவங்களை ஆஸ்வதிக்கலையா? சந்ததியின் ஆசுவாத்தை இன்று வரைக்கும் கொடுக்கலையா? அவர்களை பெருக பண்ணவில்லையா? உன்னை பெருக பண்ண, உங்களை பெருக பண்ண தேவன் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இந்த ஆபிரகாமை தேவன் அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். இந்த ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ண ஆபிரகாமிடத்தில் காணப்பட்ட 3 காரியங்கள். அது இப்படி சொல்லலாம், தேவனே அவனுக்குள் ஏற்படுத்தி ஆஸ்வதித்தார். தேவனே அவனுக்குள் 3 காரியங்களை, மாற்றங்களை உள்ள வச்சு அவனை ஆசீர்வதித்தார். பல காரணங்கள் இருக்கிறது. ஒரு 3 காரியங்களை நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். முதலாவதாக, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 5வது வசனம். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 5வது வசனம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால், உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்றான். கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். பாருங்க, ஒரு முறை தேவனும் ஆபிரகாமும் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கொண்டே போகிறார்கள். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாம், உன் கர்ப்ப பிறப்பு உனக்கு சுதந்திரவாளியாக இருப்பான். இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லும்போது ஆபிரகாமுக்கு, ஆமென், ஸ்தோத்திரம், 75 வயது. பாருங்கள், 25 வருடம் கழித்து அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறியது. உடனே ஆபிரகாம் சொல்லுகிறார், ஆண்டவரே, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? 90 வயதான சாரால் பிள்ளைக்கு பால் கொடுப்பான்னு எவன் சொல்லுவான்? முதல்ல வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது 71 வயது, இப்போ 100 வயதில் பேசுகிறார். 100வது வயதில் 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? 90 வயதான சாரால் பிள்ளைக்கு பால் கொடுப்பான்னு எவன் சொல்லுவான்? அதெல்லாம் நடக்காதையா. எனக்கு 100, அவளுக்கு 90. என் சர்ற செத்து போச்சு, சாரோட கர்ப்பம் செத்து போச்சு, வீடு போங்குது, காடு வாங்குது, எல்லாம் முடிஞ்சுது, எல்லாம் நோ சான்ஸு. இனி எனக்கு ஒரு வாழ்வா, இனி எனக்கு ஒரு குழந்தை, நாம் சான்ஸே இல்லை. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் கூட அப்படி இருக்கலாம். இனி எப்படி என் தொழிலை முன்னேற போகிறேன், எல்லாம் லாக் ஆயிடுச்சு. எப்படி என் கடன்லேருந்து வெளியே வரப்போகிறேன் எனக்கு தெரியலை, ஒரு நம்பிக்கையும் இல்லை. வாழ்க்கையினுடைய கடைசி ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். என் பிள்ளைகளை எப்படி கரையேற்ற போகிறேன், எப்படி 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 வாய்ப்பே இல்லையே, சான்ஸே இல்லையேன்னு கலங்கி போயிருக்கீங்களா? இந்த ஆபிரகாமை பாருங்கள். ஆபிரகாமும் அப்படித்தான் சொல்லுகிறான், என் சர்ற செத்து போச்சு, சாராடி கற்ப செத்து போச்சு, எனக்கு 100, அவளுக்கு 90, லைஃபே முடிஞ்சிடுச்சு, இனி எப்படி எனக்கு ஒரு கர்ப்ப பிறப்பு? ஆண்டவர் என்ன பண்ணா தெரியுமா? அவன் கைகளை பிடித்து அழைத்து கொண்டு வெளியே கொண்டு வந்தார். வானத்தை அண்ணாந்து பார் என்றார். அங்கே நட்சத்திரங்களை பார்க்கிறான். இந்த நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் என்ன, இவ்வனமாய் உன் சந்ததி இருக்கும் என்று அவன் சொன்னான். முதல்ல அவன் விசுவாசிக்கல, புலம்பினான். அடுத்த வாசம் சொல்லுகிறது, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். அன்னையில் இருந்து நட்சத்திரங்களை எல்லாம் ஆபிரகாம் பிள்ளைகளாய் நினைக்க ஆரம்பித்தான். பாருங்கள், முதலாவது தேவன் ஆபிரகாமுக்குள் செய்த முதல் காரியம், நட்சத்திரங்களை காண்பித்து அந்த ஆபிரகாமின் சிந்தையை மாற்றினார். நட்சத்திரங்களை காண்பித்து ஆபிரகாமின் எண்ணத்தை தேவன் மாற்றினார். பிரைஸ் தி லார்ட். கவனியுங்கள், ஸ்தோத்திரம். எண்ணங்கள், நினைவுகள் மிக மிக சக்தி வாய்ந்தவைகள்.
அவனுடைய நினைவுகள் எப்படி இருந்தது? 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்க வாய்ப்பே இல்லை. 90 வயதான சாராள் பிள்ளைக்கு பால் கொடுக்க நோ சான்ஸ், எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனால் ஆண்டவர் அவனை அழைத்து நட்சத்திரங்களை காண்பித்து அவன் சிந்தையை மாற்றினார், அவன் எண்ணங்களை மாற்றினார். அவனுக்குள்ள நடக்காது, விளங்காது, உருப்படாது, வராது, வாய்க்காது இப்படிப்பட்ட எண்ணங்களை தூர எறிந்து விட்டு அவன் நினைவை புதிதாய் மாற்றினார். ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 19வது வசனம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும், ரோமன் 4:19, எண்ணாதிருந்தான், நினையாதிருந்தான். தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். நினைவை மாற்றினார், எண்ணங்களை மாற்றினார். கவனியுங்கள், நம்முடைய நினைவுகளும் வாயின் வார்த்தைகளும் நிலத்தில் விதைக்கப்படுகிற விதைக்கு சமமானது. அது அவ்வளவு வல்லமை உள்ளது. எதை நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்க ஆரம்பிக்கும். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 7வது வசனம். இந்த வசனங்கள் எல்லாம் பொன் தகட்டில் பதிக்க வேண்டிய வசனங்கள். இது 23:7, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ஒரு தமிழ் மொழியாக்கத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ஒருவன் தன்னை பற்றி எப்படியெல்லாம் சிந்திக்கிறானோ, நினைக்கிறானோ அப்படியெல்லாம் மாறிவிடுகிறான். இதுதான் உங்களுக்கு தீர்க்க தரிசனம். சகோதரா, சகோதரி, தாயே, தகப்பனே, உங்களை பற்றி, உங்கள் பிள்ளையை பற்றி, எதிர்காலத்தை பற்றி, உங்கள் பிஸ்னஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கணும்னு இன்றைக்கி சொல்கிறேன் உங்களுக்கு. தோல்விகளையும் குறைவுகளையும் நஷ்டங்களையும் நினைப்பதை விட்டு விடுங்கள். ஆபிரகாம் சூழ்நிலைகளை பார்த்து 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 கலங்கி கொண்டிருந்தான். ஆனால் ஆண்டவர் எண்ணத்தை மாற்றினார், நட்சத்திரங்களை காண்பித்து நினைவை மாற்றினார். அன்பு தேவ ஜனமே, ஸ்தோத்திரம். நாம் எதை நினைக்க வேண்டும்? சூழ்நிலைகளை அல்ல, தேவன் நமக்கு எழுதி கொடுத்த இந்த வார்த்தைகளை தியானிக்க வேண்டும், நினைக்க வேண்டும். ராப்பகலா இரவு பகலா இந்த வாக்குத்தத்தங்களை சிந்தையில் பதிக்க வேண்டும். அதை தான் நினச்சி தேவனை துதிக்க வேண்டும். ஒருவேளை கடன் தொல்லை அதிகமாக இருக்குமானால், கடனில் சிக்கப்பட்டு கஷ்டப்படுறீங்கன்னா, ஒருவேளை அதுக்கு உங்கள் குறைவுதான் காரணம் என்றால் முதல்ல மன்னிப்பு கேளுங்கள். 2வது தீர்மானம் எடுங்கள், இனி நான் செத்தாலும் கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லி. 3வதாக இந்த இறை வார்த்தையை சுவாசியுங்கள். இந்த வார்த்தை சொல்லுகிறது, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுகிறது, ஐஸ்வர்ய சப்பனராக இயேசு நம்முடைய தரித்திரத்தை அவர் சுமந்து நம்மை ஐஸ்வர்யவானாய் மாற்றியிருக்கிறார். உன் களஞ்சங்கள்லாம் நிரம்பி வழியும், உன் ஆலைகளை திராட்சரசம் புரண்டு ஓடும். இந்த வார்த்தைகளை ராவும் பகலும் நினைவில் பதியுங்கள், சிந்தையில் பதியுங்கள். இதை நினைங்க, வாக்குத்தத்தங்களை நினைங்க. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே இருக்கிறான். உங்கள் களஞ்சங்கள் நிரம்பி வழிகிறதாக நினையுங்கள். உங்கள் குழந்தை இல்லாத நீங்கள், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள், ஆமீன், உங்கள் சந்ததி மேல் ஆவியையும் உன் சந்தானத்தில் ஆசுவாத்து ஊட்டும் என்று சொன்னார். பேர பிள்ளைங்க மேலே, உங்கள் பேர பிள்ளைங்க உங்கள் தோளில், உங்கள் இடுப்பில், உங்கள் கையில் இருப்பதை நினைங்க. ஆமீன். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பதை நினைங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். எந்த பாவம் உங்களை அடிமைப்படுத்திச்சோ அந்த பாவத்தில் நீங்கள் ஜெயம் கொள்ளுகிற நபராய் உங்களை நினைங்க, சிந்தையில் பதிங்க. ஆமாம், வேதம் சொல்லுது, ஜாஷுவா மோசேக்கு பின்பதாக வந்த இளம் ஊழியன் அந்த ஜனங்களை கண்டு நடுங்குகிறான். ஆமென். மோசேவே அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தின ஜனங்கள். ஆனால் ஜாஷுவா ஆண்டை நோக்கி கூப்பிட்டான், பயந்தான், கலங்கினான். நீ பயப்படாத ஜாஷுவான்னு சொல்லி 2 காரியங்களை சொன்னார். எவ்வளோ சத்தியம் பைபிளில் இருக்கிறது. 2 காரியங்களை சொன்னார். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாய் விட்டு பிரியாது இருப்பதாக, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. தியானம் என்றால், சிம்பிளாக சொல்கிறேன், தியானம் என்றால் உங்களை பற்றி, உங்கள் எதிர்காலத்தை பற்றி, உங்கள் பிள்ளைகளை பற்றி, சுகத்தை பற்றி, ஆமென், லாங் லைஃப்பை பற்றி
பைபிளில் என்ன எழுதி வச்சிருக்கிறார வாக்குத்தத்தமா, அதை மட்டும் நினைப்பது. உங்கள் பலவீனம், உங்கள் இயலாமை, உங்கள் தோல்வி, உங்கள் கஷ்டம், உங்கள் நஷ்டம், நிந்த அவமானம், இதை நினைக்கக்கூடாது. தேவன் என்ன எழுதி வைத்திருக்கிறார் அதை இரவும் பகலும் சிந்தையில் பதிப்போமானால், அதையே தியானித்து கொண்டிருப்போமானால், அதை நினைத்து கொண்டிருப்போமானால், நினைவுகள் விதைக்கு சமானம். எந்த நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே நீங்கள் மாறிவிடுவீர்கள். அப்படியே வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்துவிடும். முதலாவது ஆபிரகாமுக்குள் செய்த காரியம், நட்சத்திரங்களை காண்பித்து சிந்தையை மாற்றினார், எண்ணங்களை மாற்றினார். சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, இல்லாததை பார்க்காதீங்க, நெருக்கத்தை பார்க்காதீங்க, கஷ்டத்தை நினைக்காதீங்க. ராப்பகலா தேவனுடைய வார்த்தையை தியானித்து நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும். தொடர்ந்து அடுத்த சீரீஸில் நாம் தியானிக்கலாம். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆபிரகாம் ஒருவனாக இருக்கல அழைத்தீர், ஆஸ்வதித்தீர், பெருக பண்ணினீர். ஆண்டவரே, அதே போல் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆஸ்வதித்திருக்கிறீர், பெருக பண்ண போகிறீர். உமக்கு நன்றி. ஆபிரகாமின் எண்ணங்களை, சிந்தையை மாற்றின தேவன் உடைய பிள்ளைகளின் எண்ணங்களை மாற்றுவீராக. இரவும் பகல் வாக்குத்தத்தங்களை சிந்தையில் பதித்து அதையே நினைத்தோமை துதிக்க உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாஸ்டர் எஸ். ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.